தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். செங்கல்பட்டில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழாவில் பேசிய அவர் அதிமுக குறித்தும் அதன் பொதுச் செயலர் பழனிசாமி குறித்தும் விமர்சித்தார். வரப்போறது அரசியல் தேர்தல் கிடையாது. தமிழினம் தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல். கொள்கையற்ற அதிமுகவினரால் 10 ஆண்டுகள் பாழாய் போட தமிழ்நாட்டை மக்களின் ஆதரவோடு மீட்டெடுத்து இந்த 4 ஆண்டுகள்ல வளப்படுத்தி இருக்கிறோம். வரலாறு காணாத வகையில் வளர்ச்சி பாதைகளை நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். இதை திராவிடத்துக்கு எதிரான பாஜகவும் திராவிடம்னா என்னென்ன தெரியாத திரு பழனிசாமி அவர்களின் அதிமுகவும் மீண்டும் கபலீகரம் பண்ணலாம்னு பாக்குறாங்க. தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கக்கூடிய கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தணும். அதுக்காகத்தான் கொள்கை தெளிவும் போராட்ட குணமும் செயல் திட்டமும் ஒற்றுமை உணர்வும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் இருக்கு. அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் 5ஆம் கட்ட சுற்றுப்பயண திட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. கரூரில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் நெடுஞ்சாலைகளில் அரசியல் கட்சியினர் பரப்புரை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதனால் பழனிசாமியின் பரப்புரை கூட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். திருச்செங்கோட்டில் அண்ணா சிலை அருகிலும், குமாரபாளையத்தில் ராஜன் திரையரங்கு அருகிலும், நாமக்கல் நகரில் பழைய பேருந்து நிலையம் அருகிலும், வேலூரில் பத்தனூர் சாலையிலும் அதிமுகவினர் அனுமதி கேட்ட நிலையில் அனைத்தும் நெடுஞ்சாலை பகுதி என்பதால் அனுமதி அளிக்க முடியாது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டா இடத்தில் பரப்புரை நடத்தி கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் பழனிசாமியின் சுற்றுப்பயணம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 8ஆம் தேதி திருச்செங்கோடு குமாரபாளையத்திலும், 9ஆம் தேதி நாமக்கல் பரமத்தி வேலூர் பகுதிகளிலும் பழனிசாமி பரப்புரை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் தேதி மொடக்குறிச்சி, ஈரோடு கிழக்கு பகுதிகளில் பழனிசாமி பரப்புரை செய்வார் என அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் திமுக ஒரு இடத்தில் கூட டெபாசிட் வாங்குமா என தெரியாது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். எந்த நேரத்தில் தேர்தல் இருந்தாலும் திமுக ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்குமாங்கிறது தெரியாது. அவங்க அந்த கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதே மாதிரி கூட்டணிலாம் முன்னாடி இருந்தது. 2011 மிகப்பெரிய கூட்டணியை கலைஞர் கருணாநிதி அவர்கள் வச்சிருந்தாங்க. ஆனா என்னாச்சு? அதனால கூட்டணி பலத்தோடு இருக்கிறோங்கிற ஒரு மாயையை இன்னைக்கு திமுக உருவாக்கிட்டு இருக்கிறது. அந்த மாயையை 2026 தேர்தலில் மக்கள் முறியடிப்பார்கள். கரூர் துயரச் சம்பவத்தில் விஜய் தவறாக வழிநடத்தப்படுகிறாரோ என தினகரன் சந்தேகம் தெரிவித்துள்ளார். கரூரில் நிகழ்ந்தது விஜய் மற்றும் அவரை சுற்றியுள்ளவர்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லாததால் நடைபெற்ற விபத்து எனவும் குறிப்பிட்டார். சதி இருப்பது போல பேசுவது, யாரோ அவரை தவறாக, அவரது சட்ட வல்லுநர்களோ இல்ல அவரை சேர்ந்தவர்களோ, அறிவுஜீவிகள்லாம் இருப்பாங்கல்ல, இதுல நிறைய பேர், அவர்கள் நீங்க இதுல தார்மீக பொறுப்பேற்றால் இது நீங்கள் பழியை ஏற்றுக்கொண்டது போல ஆகிவிடும், இது வழக்குல பாதிக்கணும் சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. கரூர் துயரத்தில் ஆதாரங்கள் இருந்து தவிர்க்க முடியாமல் இருந்தால் சட்டம் தன் கடமையை செய்யும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விக்கு இவ்வாறு பதில் கொடுத்தார். நாங்கள் யாரையும் அனாவசியமாக தளபதி அரசு கைது செய்யாது. ஆனால் ஆதாரங்களிலிருந்து தவிர்க்க முடியாமல் இருந்தால் அப்பொழுது தன் கடமையை சர்க்கார் செய்யும். எனவே வீண் பயத்தோடு அவர்கள் பிரார்த்திக் கொண்டிருக்க தேவையில்லை. இதுல விஜயோட வாகனத்தை பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் சொல்லி இருக்குது. அது எப்படி எடுத்துக்கிறதுங்க? அது தொடர்பான புலனாய்வுகளை அங்கு அதிகமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முதல்வர்கள் அதற்கு வேண்டி எப்பொழுது வேண்டுமோ நடவடிக்கை எடுப்பார். அதேதான் அவருக்கு ஏதாவது ஒரு ஒன்றிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு தாங்கிறதுக்கு ஒரு கம்பியை பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. அதனால யாருக்கு என்ன வந்தாலும் ஓடி பார்ப்பாங்க.